நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1500 அடி மேலே நம்ம நிற்கிறோம்னு நினைக்கிறேன். கோயில் அங்கே இருக்க பாருங்க, பழமையான கோயில். 3500 வருஷம் பழமையான கோயில். யாருன்னு கட்டினா அது வரல? பல்லவ ராஜா கட்டின கோயில் இருக்காங்க. 5 விதமான நிலையை சேவிக்கலாம். உள்ள 5 நிலைமையில் 5 நிலையை சேவிக்கலாம். ஓம் நம சிவாயா. எம்பெருமான் சிவபெருமான் 3500 வருஷம் ரொம்ப பழமையான பெருமாள் பாதம். பல்லவர்கள் கட்டிடக்கலைக்கு புடைப்புச் சிற்பங்கள் தான் எடுத்துக்காட்டுகளே. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒற்றைக்கல் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறைக்கு நீங்கள் திருப்பதிக்கு போக முடியாதவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பெருமாள் வழிபட்டா போதும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். பெருமாள் அவதாரத்தில் 5 பெருமாளை நீங்கள் ஒரே இடத்துல தரிசிக்கிறது நீங்கள் வாழ்வில் செஞ்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியம். ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கண்ணெறிந்து பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே இந்த கோயிலுக்கு நீங்கள் வரப்போறீங்க. கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இது நடக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படியே வாங்க பாருங்க, எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. நம்ம மன அமைதிக்காக இந்த மாதிரி நம்ம கோயில் குளங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் போன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். நம்ம உள்ள கோயிலுக்குள் வந்த போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அமைதியாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கண்ணெறிந்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. எதுக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பதிக்கு போக முடியாதவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பெருமாள் வழிபட்டா போதும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பெருமாள் உட்கார்ந்த நிலை, நின்ற நிலை, படுத்த நிலைன்னு சொல்லிட்டு நிறைய விதமான வரலாறு இருக்குங்க. நான் எல்லாத்தையும் நாங்கள் போக போக பொறுமையாக சொல்கிறேங்க, சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கோயிலோட வரலாறும் இந்த கோயில் எப்படிலாம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்டையும் ஐயர்ட்டையும் கேட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் பெருமாளை வழிபட ரெடியாக இருங்க, சரிங்களா? வீடியோக்குள்ளே போலாமா வந்தாச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயிலுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், சரிங்களா? கோயில் திறப்பாங்க 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னோம். நம்ம கரெக்டாக நான் 3 மணிக்கு வந்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், பாறையை குடஞ்சி கட்டியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குடைவரை கோயிலில் பெருமாள் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருக்காங்க. மற்ற கோயிலில் இருக்காங்க, அதுவும் பல்லவர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலில் பெருமாளும் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் அவதாரத்திலேயே 5 விதமான பெருமாள்களை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இங்கே மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம கால் கழுவக்கூடாது, நம்ம கால் படக்கூடாது. ஏன்னா வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு தான் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுனால இந்த இது நம்ம பண்ணக்கூடாது. இந்த மீன்கள்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம பொறி கொண்டு வரல. நான் மறந்துட்டேன் வரும்போது, இருந்தால் நான் பொறிக்கு போட்டுலாம். வாங்க, நான் அந்த குளத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த குளம். இந்த குளத்துல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து நீர் எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம், தீர்த்தம் எல்லாமே இந்த குளத்துலேருந்து தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் மீன்கள். நான் பொறி கொண்டு மறந்துட்டேங்க. இச்சா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பெருமாளுக்கு வழிபடுற தீர்த்தத்தை எடுத்து நம்மளும் தொட்டி வணங்கிக்குவோம். எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்தத்தை நம்ம எடுத்து தலையில் தெளிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த தீர்த்தத்தை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகணும். காலையில் நிற்கிறாப்புல. குளத்துக்கு போயிட்டு நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பெருமாளை வழிபட போயிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போனாலும் விநாயகர் தாங்க ஃபஸ்ட் நம்ம வழிபடணும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெருமாளை வழிபட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு பூமி தேவி தாயார் இருப்பாங்க. அவங்கள வழிபட்டுட்டு
அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படியே கொடிமரம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருட பெருமான் இருப்பாங்க. கருட பெருமானை கும்பிட்டுக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கருடன், அப்படியே கருடன் வழிபட்டுட்டு நம்ம பெருமாள் வழிபட போகலாம். பாருங்கள், இந்த கோயிலோட சிறப்பம்சம் எல்லாமே இந்த போர்டில் போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள், கோயிலுக்குள்ளே போகலாம். பட்டாபிஷேக கோலத்தில் நரசிம்ம பெருமாள். இந்த பெருமாளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வ காட்சி. கோவிலுக்கு நுழைஞ்சு வலதுபுறமா கமலவள்ளி தாயார் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறதுக்கு பற்றி நம்மளோட கோயிலோட அர்ச்சகர் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா. என் பேர் ஸ்ரீதர் பட்டர், மலையடிப்பட்டி கோவில் அர்ச்சகர். இங்கே அதாவது பெருமாள் கண்ணிறைந்த பெருமாள் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்க மாதிரி இங்கே ஆதிசேஷன் மேலே சயன கோலத்தில் இருக்கார். இங்கே திவாகர முனிவருக்கு இங்கே பெருமாள் சேவை சாதித்த இடம். இங்கே மூலவருக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயண பெருமாள் பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, ஸ்ரீபிதேவி பூதேவி சமேத வைகுண்டநாத பெருமாள் தலைமாட்டு பக்கத்தில் ஹயக்ரீவர், அவருக்கு பக்கத்தில் ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கிறது மிகவும் விசேஷம். என்ன விஷயம், நின்று அமர்ந்த கிடந்த 3 நிலையில் பெருமாளை ஒரே இடத்துல சேவிக்கிறது விசேஷம். கோயில் காலையில் 6லேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாரும் வந்து சேவிச்சு பெருமாள் அருள் பெருமாள் கேட்டுக்கணும். எத்தனை வருஷம் பழமையான கோயில்? 3500 வருஷம் பழமை. 3500 வருஷம் பழமையான கோயில். யாருன்னு கட்டினா? அது வரல, பல்லவ ராஜா கட்டின கோயில். பல்லவ ராஜா கட்டின கோயில்ண்ணா. ஓகேண்ணா, தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருமாள் வழிபட்டாச்சு. அடுத்தது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம்ம வழிபட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே வளைஞ்சிங்கன்னா இடதுபுறமாக அம்பாள் சன்னதி இருக்குது. நல்லா பாருங்கள், அம்பாள் சன்னதி இருக்குது பாருங்கள். நல்லா வழிபட்டுக்கோங்க. பூட்டி இருக்குது. அப்படியே இந்த சைடு அப்படியே திரும்பினா அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனும் சிவபெருமானும் ஒரே குடவரை கோயிலில் இருக்காங்க. இது ஒரு தனி சிறப்பம்சம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குடவரை கோயிலில் பார்த்தீங்களா நிறைய புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கடவுள் முருகன் நல்லா கும்பிட்டுக்கோங்க. அது இல்லாமல் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தான் இந்த கோயிலை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், பல்லவர் கட்டிடக்கலைக்கு புடைப்புச் சிற்பங்கள்லாம் எடுத்துக்காட்டு. அங்கே பாருங்கள், புடைப்புச் சிற்பங்கள் எவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது பாருங்கள், ஸ்ரீ வாகீச வரமுடையார், ஸ்ரீ சப்த கன்னிகை. அப்படிங்க பாருங்கள், சிவபெருமான். ஓ நம சிவாய. சிவபெருமான் நல்லா கும்பிட்டுக்கோங்க. பாருங்கள், வாயிற்காவலர் இங்கே துவார பாலகர்கள். இங்கே ஒரு உருவம். ஃப்ரெண்ட்ஸ், கல்வெட்டுகள் தான் பார்த்திங்கன்னா நம்ம வரலாறையே சொல்லுது. இங்கே பாருங்கள், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வரலாறு எல்லாமே ஐயர் சொல்கிறதையும் அது இல்லாமல் நீங்கள் ஊர் மக்கள் அண்ணன் சொல்லுவாங்க அது இல்லாமல் வரிசையாக கேளுங்க. நான் முன்னாடியே சொல்லது தான், அதாவது நம்ம பரம்பரை வரலாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையலங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் எப்படி உருவானுச்சு, இந்த கோயில் வரலாறு பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஊர் மக்களும் இந்த கோயிலை பணிபுரிகிற அந்த அண்ணன்ட்ட பற்றி கேட்டு பார்க்கலாம். வணக்கங்கண்ணே. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருண்ணே? என் பேர் எம் அண்ணாதுரை. இந்த ஊர் மலையடிப்பட்டி தான். சரிண்ணே. இது வந்து நந்திவர்மன் காலங்க ஐயா. பல்லவ நந்திவர்மன் காலத்துலையா? நந்திவர்மன் காலம். நந்திவர்மன் காலத்தில் வந்து சிவன் கோயில் வந்து முத்திரையர் குடையிறாங்க. சரிண்ணே. பெருமாள் கோயில் வந்து கல்லர் மலவரார் குடையிறாங்க. மலவரார் குடையிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் வந்துட்டு சப்த கன்னிகள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஸ் யோகா தட்சிணாமூர்த்தி வருவார். பிரமிகி, மகேஸ்வரி, கௌமாரி, வஷ்ணவி, வராகி, இந்திராணி, பழம்பொரி விநாயகர். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் வந்து அற்புதமாக இருப்பாருங்க ஐயா. அவர் வந்துட்டு நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் மாதிரி ரொம்ப பழமையானவர். அதெல்லாம் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லர் மலகரார் அவங்க குறைஞ்சிருக்காங்க அந்த நந்திவர்மன் காலத்திலேயே. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நின்ன கோலம், உட்கார்ந்த கோலம், சைன கோலம் அதெல்லாம் யோக நரசிம்மர் இருக்காரு, ஐக்கியவர் இருக்காரு. அவர் வந்து ஐக்கியவர் சரஸ்வதி குரு. மொத்தம் 5 விதமான நிலையை சேவிக்கலாம். உள்ள வந்து 5 நிலையை சேவிக்கலாம். அங்கே திருப்பதி போக முடியாதுங்க, இங்கே வந்து வரலாம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் முடியல, இங்கே வரலாம், வந்து பார்க்கலாம். இங்கே பரமபத வாசம் இருக்குது. நம்ம சொக்கவாசம் நாங்கள் திறப்போம், எப்போ உண்டு அது உங்களுக்கு. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கட்டுமான படிக்கு வரும்போது நம்ம வந்து சோழ மன்னர்கள் அவங்க ஆட்சி பண்ணுவோம். அவங்க டேஸுக்கு உடையிறாங்க, அவங்க இதுக்கு கட்டுமான படி கட்டுறாங்க. சரி. பார்த்தீங்கன்னா கட்டுமான படி சோழர் மன்னர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்துடுது. அவங்க ஆட்சி வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா கமலவள்ளி தயார் இருக்கார். இங்கே வந்து வடிவுடைய நாயகி அம்பாள் இருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பாதம் இருக்குது. ஏற்கனவே நேச்சராக இருந்துச்சு பாறையில். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. எந்தெந்த டைமில் வந்தால் நீங்கள் கரெக்டாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபுல் டே இருக்கும். 7 மணி சாயந்தரம் 6 மணி வரலி. மற்ற நாளில் வந்தீங்கன்னா 7 மணிலேருந்து 12 மணி க்ளோஸ் ஆயிரும். 7 மணிலேருந்து 12 மணிக்கு நம்ம வந்துடணும். சரி. ஏன்னா பஸ் வசதி இல்லாத ஊர் கொஞ்சம். கீரனூர்லேருந்து பஸ் வசதி இருக்குது. அப்புறமா தூவாக்குடியிலேருந்து வர்றதுக்கு ஒரு டைம் 2 டைம் தான் பஸ். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கற்கால மணி தான் இங்கே வாழ்ந்துருக்காங்க. மணி தான் வாழ்ந்துருக்காங்க. முந்தி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மலை, அதுக்கப்புறம் ஒரு மலை, அதுக்கப்புறம் ஒரு நம்ம மகாபலியோட மாதிரி ஒரு மலை தனியாக இருக்கும். அது இல்லாமல் அகல ஆராய்ச்சி பண்ணோம். இங்கே வந்து மனுஷன் வந்து 150 160 வயசு வரலி இங்கே வாழ்ந்துருக்காங்க. 150 160 வாழ்ந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு வருஷம் நம்ம அகல ஆராய்ச்சி பண்ணோம் பின்னாடி. அதில் நம்ம தெரியப்பட்டது. நான் ஒரு வருஷம் அகல ஆராய்ச்சியில் இருந்தேன். அப்புறம் தான் இந்த ஏஎஸ்சியில் வந்து உள்ளே வந்தேன்னு வச்சுங்களேன். சரி. இங்கே வந்துட்டு காவல் தெய்வம் சங்கிலி கருப்பர் இருக்கார். சங்கிலி கருப்பர், முனீஸ்வரர், மருதவரை காவல் தெய்வம். இங்கே வர்றவங்க அவரை வணங்கிட்டு வந்தால் நல்லா இன்னும் உங்களுக்கு நிறையா பலன் கிடைக்கும். கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வருவாங்கண்ணே. பாருங்கள், பெருமாளை சேவிங்க. இங்கே வந்து இது வந்து காலு பட வேண்டிய இடம். சிவனி பெருமாளை சேவிக்க வேண்டிய இடம். நிறைய நன்மைக்கு கிடைக்குங்க. வந்தால் கண்டிப்பாக வருங்கண்ணா. தாண்டிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் பணிபுரிஞ்ச அண்ணன் சொன்னாங்க கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பாறை இங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க, அப்படியே பாறையும் அப்படியே பெருமாள் பாதத்தையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாறைகளும் மலைப்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள், அது இல்லாமல் கற்கால மனிதர்கள், அந்த சொன்ன கற்கால மனிதர்கள் எல்லாமே வந்து இந்த பாறைகளும் மலைப்பகுதி தான் ஃபஸ்ட்டு முதல் பிறப்பிடமே. நம்ம இந்த கோயில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு சோழர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம மலை உச்சியில் நிற்கிறோம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற ஒற்றைக்கல் பாறை. இந்த பாறை தான் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் சொன்னாங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே இயற்கை அழகு அப்படியே அழகாகவே இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1500 அடி மேலே நம்ம நிற்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஊரை பாருங்கள், நினச்சி பாருங்கள். பல்லவர் கட்டிடக்கலையே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கணும். கோயில் தெரியுதுங்களா? கோயில் அங்கே இருக்க பாருங்கள். இங்கிட்ட முருகன் கோயில் தெரியுதா? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்துலாச்சும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு விஷயமே, ஒரு எக்யூப்மெண்ட் கூட கிடையாது. அது இல்லாமல் இவ்வளோதுலேயே இவ்வளோ பெரிய பாறையிலே குடஞ்சி கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கட்டடக்கலை நுணுக்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, பெருமாள் பாதம் வந்து நான் இங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இந்த மலை கிடையாதா? அங்கிட்ட ஒரு மலை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சைடு அங்கிட்டு தான் பெருமாள் பாதம் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பெருமாள் பாதத்தை போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெருமாள் பாதத்தை வழிபட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் திருப்பணி பண்ணுற அண்ணன் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அந்த பெருமாள் பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது தான். அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்காக அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகம் போயிட்டு அந்த பெருமாள் பாதத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி, அதாவது நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி அதே இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 3500 வருஷம் பழமையான இயற்கையாக அமைந்த ராமர் பாதம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்குறதுனா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மலைப்பகுதியில் இயற்கையாக அமைந்த ராமர் பாதம். இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லும் மலைப்பகுதி தான். மலைப்பகுதி மலை தான், அதாவது ஒரு காடு, அது மலையை குடைஞ்சி ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ அதிசயம் அற்புதங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷம் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. அதுவும் நீங்கள் வந்து ராமநவமி சனிக்கிழமை வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்குங்க இந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கொண்ட பெருமாள், அதாவது கண்ணிறைந்த பெருமாளை வந்து நம்ம வழிபட்டாச்சு. என்னென்ன வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயர் அதெல்லாம் ஊர் மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து எல்லாமே வரணுங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பதி போக கஷ்டப்படுறவங்க, இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்ணோ ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது தீர்ந்து போயிடும். அதனால தான் கண்ணிறைந்த பெருமாள்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற சங்கிலி கருப்பு ஆலயம் இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குதிரையோடு இருக்கிற சங்கிலி கருப்பு. நம்ம கருப்பாலயத்துக்குள்ளே கோவில் பூட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒன்றும் உள்ளே போக முடியல. இங்கே பாருங்கள், நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா குடைவரை கோயில்கள் நிறையா இருக்குது. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் தான். பாறைகளால் சம்மந்தப்பட்ட கோயில்கள் தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாமே பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற சங்கிலி கருப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வழிபட்டு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக பெருமாளை கும்பிட்டுட்டு எல்லாமே போகும்போது பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற கருப்பை எல்லாமே வழிபட்டுருப்போங்க. சரிங்களா கைஸ்? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிறைந்த பெருமாள், அது இல்லாமல் சிவன், முருகன், அது இல்லாமல் ராமர், இயற்கையாக அமைந்த ராமர் பாதம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்னது தான், கண் பிரச்சனை சம்மந்தம் எல்லாமே இங்கே சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பதி போகிறவங்க கஷ்டப்படுறவங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வருஷம் ரொம்ப பழமையான ஒரு குடைவரை கோயில் தாங்க. அதுவும் பல்லவர்கள் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில். கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட வரலாறு நான் சொல்கிறத பற்றி வந்து ஐயரும் சரி ஊர் மக்களும் சரி நிறையா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இன்னொரு சிவன் கோயில் இல்லை இன்னொரு பெருமாள் கோயில் இல்லை ஒரு பொதுவாக ஒரு கோயில் வீடியோட அடுத்த வீடியோ சந்திக்கிற வரையும் இந்த சக்தி டேரை மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோட உங்களை பார்க்குற வரையும் பாய் பாய் பாய்.